நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவிரி கூட்டணி 2 திட்டங்களை கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். 1766 என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டம், அதே போல் 1751 என்ற மகத்தான திட்டம். 2 திட்டங்களும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 3000 குக்கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை போதுமான அளவு வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தில் தற்பொழுது நீர் குறைவாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா விராலிமலையில் 12 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது. அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா இழுப்பூர், அதில் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது பேரூராட்சி. அதை தாண்டி அடுத்த பேரூராட்சி அன்னவசல் பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது. அதை எடுத்து அப்படியே புதுக்கோட்டை வந்துட்டால் இங்கே எம்எல்ஏக்கும் தெரியும் 10 நாளைக்கு ஒரு முறை இங்கே தண்ணீர் வருகிறது. இதுதான் இன்றைய நிலை. என்னுடைய அரசினுடைய கவனத்திற்கு நான் இழுக்குவது, இதை உடனடியாக நம்ம சரி செய்து, சோர்ஸில் நிறைய இருக்குது. காவிரி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுறப்ப கூட விராலிமலை தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சொட்டு நீர் பாசன மாதிரி தண்ணீர் வர்றது தான் வேதனையாக இருக்குது. இப்போ கோடை காலம், உச்சி வெயில் தலையை பிளக்கிறது, திருவிழா, தேர், காவடி, இப்படி விசேஷ பண்டிகைகள், ஜல்லிக்கட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக இந்த சூழலில் வழங்கக்கூடிய நீரை சீர்படுத்தி, ஏன்னா ஒரு பதட்டமாக இருக்குது, அந்த கொடுக்கக்கூடிய நீரும் முடிச்சிடறேன், கொடுக்கக்கூடிய நீர் வந்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு குடும்பம் கியூவில் நின்று குடத்தை வச்சுக்கிட்டு 10 குடம் 20 குடம் தான் பிடிக்க முடிய நிலை இருக்குது. எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு பதட்டம், இல்லை எப்போ தண்ணி நிற்க போகுது அப்படின்ற ஒரு பயம். அது 2 நிலைமை இருக்குது, ஏக்கம், எதிர்பார்ப்பு, பதட்டம். இப்படிப்பட்ட நிலையை மாண்புமிகு குடிநீர் துறை அமைச்சர் அவர்கள் அதை ஆய்வு செய்து அந்த நீரை வந்து சீரான குடிநீரை கூடுதலாக கூட வழங்க வேணாம், போதுமான அளவு குடிநீரை வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். மாண்பு உறுப்பினர் அவர்கள் இதை தெளிவாக தெரிந்திருக்கிறார். நான் அவரிடம் நேரடியாக பல முறை சொல்லியிருக்கிறேன். புதுக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம் என்பது கடந்த காலத்தில் நான் உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நீங்கள் இருக்கிற வரை மிகவும் குழாய்கள் பழுதுபட்டு புதுக்கோட்டையிலே 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் கொடுக்குற நிலை இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அப்போது தான் பல இடங்களிலே இருந்த தண்ணீர் வெளியிலே கொடுத்ததெல்லாம் நிறுத்தி புதுக்கோட்டை கொடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை கொடுக்கப்பட்ட பிறகு மறுபடியும் முதலமைச்சர் அவர்கள் மறுசீரமைப்பு கிட்டத்தட்ட 67 கோடி ரூபாய் செலவில் குழாய்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு 17 எம்எல்டி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 17 எம்எல்டி போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. அது பற்றாக்குறையாக தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக வளர்ந்து வருகிற பகுதி, விராலிமலை பகுதியாக இருந்தாலும் புதுக்கோட்டை பகுதியாக இருந்தாலும் பல இடங்களில் சிரமமாக இருந்தது. அதுதான் புதிய ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கி அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதனுடைய 2500 கோடி ரூபாய் செலவில் அந்த பணியும் துவக்கப்பட்டது. ஆனால் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய நீட்டிப்பு இல்லாத காரணத்தால் அது அந்த நேரத்தில் செய்ய முடியாது போய். இப்போது மறுபடியும் ஜல்ஜீவன் திட்டம் 2028 வரைக்கும் வந்திருக்கிற காரணத்தால் புதுக்கோட்டையை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று கந்தர்கோட்டை, கீரனூர், கந்தர்கோட்டை, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் என்ற ஒரு பகுதி, புதுக்கோட்டை கிழக்கு 1510 கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் முதலமைச்சர் அறிவித்து இப்போது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் ஒரு டெண்டர் வந்து வேலையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் தான் கேட்டோம், புதுக்கோட்டைக்கு ஏற்கனவே முழுமையாக இருந்தது, இப்போது 2ஆக பிரித்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது நிதிநிலைக்கு ஏற்ப மீண்டும் தனியார் பங்களிப்புடன் வேண்டுமானால் நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே முதலாக உங்களுடைய விராலிமலை, நம்முடைய ரகுபதி மாண்புமிகு அமைச்சருடைய பகுதி, அப்படியே நேரடியாக ராமநாதபுரம் செல்கிற பகுதி முழுவதும் புதிய திட்டம் ஒன்று இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை உங்களுக்கு சமாதானம் செய்வதற்காக சொல்லவில்லை. ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் இப்போது புதிதாக ஒரு திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 3900 கோடி செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் 3 மாத காலத்திற்குள்ளாக நமது புதுக்கோட்டை வழியாக ராமநாதபுரம் செல்ல இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இந்த நகராட்சித்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கூட்டு குடிநீர் திட்டம் ராமநாதபுரத்துக்காக ஒரு 90 எம்எல்டி தண்ணி 700 கோடி ரூபாய் செலவில் செய்தார்கள். அதுவும் நம்முடைய புதுக்கோட்டை வழியாக தான் செல்கிறது. ஆனால் புதுக்கோட்டைக்கு அந்த தண்ணீர் தரவில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமை, அந்த 2 மாத காலத்திற்குள்ளாக நம்முடைய கூட்டு குடிநீர் திட்டம் ஒட்டஞ்சத்திரம், வேடச்சந்தூர், திண்டுக்கல் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் செல்கிற அந்த கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்க இருக்கிறது. அப்படி தொடங்குமானால் ஏற்கனவே இருக்கிற திட்டம், நமது திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் செல்கிற திட்டம் 90 எம்எல்டி தண்ணியை அங்கு அவ்வளோ தேவைப்படாது. நாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நமது பகுதியில் உங்களுடைய பகுதிக்கு
திருப்புவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நிச்சயமாக அந்த திட்டம் கூடுதலாக வருகிற தண்ணீரை கொண்டு செல்லவும், அதே மாதிரி இல்லாத பகுதிகளுக்குள்ள தண்ணீரை கொண்டு செல்லவும் ஏற்பாடு செய்யப்படும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னதை சீராக விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உரிய முறையிலே அதிகாரிகளோடு கலந்து பேசி எங்காவது கூட குறைச்சல் இல்லாமல் ஒரே பகுதியில் ஒரு இடத்துல 50 லிட்டர் கொடுக்குறோம், ஒரு இடத்துல 40 லிட்டர் கொடுக்குறோம், ஒரு இடத்துல 30 லிட்டர் கொடுக்குறோம், கிராமம் என்றால் 30 லிட்டர் கொடுக்குறோம். எனவே ஒரே சீரான அளவில் அனைத்து மக்களுக்கு செல்வதற்கு 17 MLD தான் தண்ணீர் இருக்கிறது. எனவே அந்த தண்ணீரை பிரித்து அனைத்து மக்களுக்கும் தருகிற பணியை நாட்களை குறைத்து 7 நாள் 8 நாள் இருப்பதை குறைவாக கொடுத்து இந்த மோட்டாரை அதிக நேரம் இயக்க முடியும் என்று சொன்னால் அதற்கான அந்த அதிகபட்ச நுகர்வையும் கொண்டு வந்து செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே உறுப்பினர்கள் சொன்னதை கருத்தில் கொண்டு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.